ஹாய், வெல்கம் டு லிபித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் இட்லி, தோசை, பொங்கலுக்கு கூட. இந்த வடகரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வெந்தய தோசையோட இந்த வடகரியை என்ஜாய் பண்ணேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு பவுலில் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிடலாம். 2-3 தடவை கழுவி ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் இருத்திட்டு கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி துண்டு ஒன்று போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதோட ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வடை மாவு தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சிடலாம். இந்த வடகரியோட ஸ்பெஷலே இந்த வடை தான். தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணி கையால் தட்டி சின்ன சின்ன வடையை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையெல்லாம் ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இந்த வடகரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. ஈஸியாக பண்ணிடலாம். வடை மட்டும் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்லா வடை வெந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு செவந்த உடனே நம்ம வடையை எடுத்துடலாம். ஆயிலேருந்து எடுத்த வடையை டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டோன்னா மிச்சம் இருந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும். இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் பச்சை மிளகாவோட அந்த தக்காளியை அரைச்சிடலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பாதாம் ஒரு 5 நம்பர் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோம்பு போட்டுக்கலாம். இந்த வடகரிக்கு டேஸ்ட்டே இந்த சோம்போட வாசனை தான் ரொம்ப அருமையாக இருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம்.
இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வடையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சிட்டோன்னா ஈஸியாக வதங்கிடும், ரொம்ப டைம் எடுக்காது. மிளகை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ 2-3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதங்கி இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாதாம் விழுதை சேர்த்துக்கலாம். இந்த வடகறி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த டைமில் கொஞ்சம் விட்டுக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனை நல்லா அருமையாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம சோம்பு, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மூடி எடுத்தோன்னா கிரேவி நல்லா பக்குவமாக கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தயார் பண்ணியிருந்த வடையை சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி கையால் உதுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு வடகறி தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிவ் வித் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.